ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வருடம் மிகவும் ஆசீர்வாதமான வருடமாக எங்களுடைய சபைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இருந்தது. உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி மாதத்தில் இன்னும் மேன்மையான காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன், வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவில் கர்த்தர் அதிக நன்மைகளை செய்வார். இதுவரை ஒருவேளை நீங்கள் காத்திருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாய் தேவன் ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். கடைசியில் ஒரு அற்புதத்தை நிச்சயம் தேவன் செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் கூட முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் அருமையாக இருந்ததாம். அப்படி என்றால் இந்த வருஷத்தின் கடந்த 11 மாதங்களில் நடக்காத அற்புதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தில் உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிறார்கள். வருகிற 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகையாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கொண்டாடுகிறோம். அதனுடைய சிறப்பு என்ன, அதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த மாதத்தில் நாம் நினைக்க வேண்டிய, நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி. கிறிஸ்மஸ் என்ற நாள் எதை குறிக்கிறது என்றால், வார்த்தை மாம்சமான நாள். அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ். அப்போ கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இயேசு எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையாக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையா இருந்தவர் மாம்சமாக வெளிப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் வர வேண்டும். வார்த்தை மாம்சமானது உண்மையானால், வார்த்தையா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்படக்கூடுமானால், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் வெளிப்படும். அது நிச்சயம் மாம்ச தளத்தில் வெளிப்படும். வார்த்தையா இருந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டால் அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பாகவே இருந்தது என்று யோவான் சொல்லுகிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், அவருடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். அந்த நாளில் நாம் சுதந்திரிக்க வேண்டியவை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் மாம்சமாய் வெளிப்பட வேண்டும். வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது. நமக்கு தெரியும், தேவ தூதன் மரியாளை சந்தித்து சொல்லுகிறான், மரியாளே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. அப்பொழுது தேவ தூதன் சொல்லுகிறான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடுமா? உடனே மரியாள் சொல்றது என்ன தெரியுங்களா? மரியாள் சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை மாம்சமாக மாற ஆரம்பிக்கிறது. வார்த்தை மாம்சமாக மாற வேண்டுமானால் வார்த்தையை பெற்றுக்கொண்டு தக்க வைக்க ஒரு சரீரம் தேவை, ஒருவருடைய வாழ்க்கை தேவை. கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை வார்த்தையின் வடிவிலேயே 11 மாதங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல அந்த வார்த்தை மாம்சம் வாங்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார், விதைக்கிறவன் விதைகளை விதைக்கிறான், அந்த விதை 30, 60, 100 நல்ல நேரத்தில் பலன் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அதை குறித்து சீஷர்கள் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், விதை கர்த்தருடைய வார்த்தை, நிலம் இருதயம் என்று சொல்லுகிறார். தேவன் அவருடைய அற்புதத்தை வார்த்தையின் வடிவில் நமக்கு கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். யாரெல்லாம் அந்த வார்த்தையை இருதயத்தில் தக்க வைக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்படும். அந்த வார்த்தை மாம்சமானது என்று நாம் வாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்ட நாள் தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம்.
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் ஆண்டவர் இடத்துல இருந்து வாங்கி, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை செய்ய போறார், இந்த நன்மை வரப்போகுதுன்னு காத்திருந்துருக்கலாம். ஆனால் இதுவரை நடக்காம இருக்கலாம். குறித்த காலத்தில், கர்த்தர் குறித்திருக்கிற அந்த காலத்துல நிச்சயம் வார்த்தை மாம்சமாக வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறியே ஆக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தம் அந்த மாம்சமாய் வெளிப்படுகிற வரைக்கும் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. பல நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பி நடக்குமா நடக்காத என்கிற சந்தேகம் நம்மை சூழ்ந்திருக்கும் போது ஒன்றில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னை கைவிட மாட்டார். அந்த வார்த்தை உள்ள நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக மாம்ச தலத்தில் வெளிப்பட வேண்டும். ஒன்று செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் குறித்து எண்ணவில்லையாம். அவன் சொன்னானாம், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான சூழ்நிலைகளே உங்களை சூழ்ந்து நடக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வார்த்தை மாம்சத்தில் வெளிப்படுகிற நேரத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் வார்த்தையின் மூலமாய் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களையும் உங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்க போகிறது. உங்கள் சூழ்நிலைகள் அது வெளிப்பட போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் அது நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. தேவன் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் போகிற தேவன் அல்ல. ஒருவேளை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இதுவரைக்கும் நடக்கலன்னு சொல்றீங்களா, நிச்சயமாக இந்த மாதத்துல நடக்கும். நடந்தே ஆக வேண்டும். அதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். அவர் சொல்லுகிறார், என் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஒருவேளை இந்த ஒரு மாசம் தான் என்ன நடக்க போதோன்ற பயத்தோட நீங்க பார்த்துட்டு நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இதுவரை இல்லாத, கடந்த 11 மாதங்கள் இல்லாத சந்தோஷம் உங்கள் வீடுகளில் இந்த கடைசி மாதத்தில் நிச்சயம் உதிக்க போகிறது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வார்த்தை மாம்சமாகும். வார்த்தை மாம்சமாகும். ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டதை தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வார்த்தை விதைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தைரியமாய் விசுவாசத்தோட காத்திருங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாம்ச தலத்தில் வெளிப்பட போகிறது. அது ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு உங்களுடைய இருதயத்துல தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையின் மூலமாக தான் அற்புதம் நடக்கும். வார்த்தையில் என்றால் எதுவுமே நடக்காது. கர்த்தர் வார்த்தையை அனுப்பிதான் குணப்படுத்துகிறார். வார்த்தையை கொடுத்துதான் கிரியை செய்கிறார். அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனை தேவன் படைத்த உடனே அவனுக்கு முன்பாக நின்று அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஆசீர்வதித்தார்? ஆண்டவர் எதையும் காட்டல, வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்படும். வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது. ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தோட துவங்கி இருக்கலாம். இன்னும் நடக்கலைன்னு சோர்ந்து போறீங்களா? சோர்ந்தே போக வேண்டாம். இந்த மாதத்துல அந்த வார்த்தை மாம்ச தலத்தில் வெளிப்படும். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் இந்த வருஷத்தை துவங்கின போது இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம், இந்த வருஷத்தை நிறைவு செய்யும் போது மிகுந்த சந்தோஷத்தோட ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட நீங்கள் நிறைவு செய்ய போகிறீர்கள். காரணம், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த வருஷத்துல பல நன்மைகளை கர்த்தர் செய்திருந்தாலும் இந்த கடைசி மாதத்துல மேலானவைகளை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். நம்மளுடைய விசுவாசம் தான் தேவனை கிரியை செய்ய வைக்கும். இந்த மாதத்தை துவங்கும் போதே பயத்தோட துவங்காதீங்க, கலக்கத்தோட துவங்காதீங்க. ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு என்ன அற்புதத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மாதத்தை துவங்குங்கள். அற்புதங்களினால் அவர் உங்களை நிரப்புவார். இந்த மாதத்தை துவங்கும் போதே நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். வேதத்துல யாருக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானாலும் இயேசு கேட்கிறார், இதை நான் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்கிறார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள்ல கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.
விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் தம்முடைய வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை போல உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்படும். ஆவியில தேவன் பேசுகிறார், மாம்சத்தில் அது வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். இது இரண்டுக்கும் மத்தியில நாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். எங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை பிடித்து சபையா ஜெபித்தோம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்து தேவனை ஆராதிக்க செய்தார். எங்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தால் உங்களுக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே தேவனை நம்ம ஒண்ணுதான் செய்யணும், அந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கணும். சூழ்நிலை பார்த்தா நீங்க சாத்தியமே இல்லாததை கூட மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பேசி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு வல்லமை இருக்கிறது, அதற்கு ஜீவன் இருக்கிறது, அது ஆவியா இருக்குது, அது அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல அது மாம்சத்துல வெளிப்பட வேண்டும். வார்த்தை மாம்சமானது என்றால் என்ன அர்த்தம்? காணக்கூடாத வார்த்தை காணக்கூடிய தளத்துல வெளிப்பட்டது என்று அர்த்தம். ஒருவேளை காணக்கூடாத தளத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதத்துல காணக்கூடிய தளத்துல அந்த வார்த்தைகள் நிறைவேறும், அந்த வார்த்தைகள் வெளிப்படும். காதுல கேட்டிருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை, ஆனால் இனி நீங்கள் கண்களில் பார்க்க போகிறீர்கள். சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இந்த வருஷத்தின் இறுதியில மிகுந்த சந்தோஷமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி வாக்குத்தத்தங்களை நினைத்து கர்த்தரை துதித்து பாடுங்கள். அவருக்கு மகிமை செலுத்துங்கள், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். சீக்கிரத்தில் குறித்த நேரத்தில் வார்த்தை மாம்சத்தில் வெளிப்படும். உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த, நீங்கள் வாஞ்சிக்கிற, நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மைகளும், நீங்கள் காத்திருந்த எல்லா காரியங்களும் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொன்னது போல இந்த வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் இந்த முடிவில் நன்மையாக, ஒரு கொண்டாட்டத்தோட, ஒரு சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியா நாம் நிறைவு செய்து ஒரு புதிய வருஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் புதிய வருஷத்திற்கு என்று வைத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இந்த மாதத்துல ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இதைத்தாங்க அதைத்தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆபிரகாம் குழந்தை பிறப்பதற்கு வரைக்கும் முன்னாடி கேட்டார், ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னதுக்கப்புறம் ஆபிரகாம் அதுக்கப்புறம் ஆண்டவரே எப்போ தருவீங்க, இதை தாங்க அதை தாங்கலாம் கேட்கல. ஒன்று தான் செய்தாராம், வாக்குத்தத்தங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தாராம். வாக்குத்தத்தங்களை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தாராம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். ஒருவேளை இத்தனை மாதம் நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை எப்போ செய்ய போறீங்க, எப்போ நடக்கும்னு கேட்டுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காருல, வாக்குத்தத்தத்தை வச்சு நன்றி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, செஞ்சிருவீங்க ஆண்டவரேன்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சீக்கிரத்தில் அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்படும். உங்கள் கண்கள் அதை காணும். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, 11 மாதங்களும் நன்மையினால் எங்களை நிறைத்து எங்களை சந்தோஷப்படுத்தினீங்களே, நன்றி அப்பா. விசேஷமா எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை மாம்சமானது என்று வாசிக்கிறோமே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் விதைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷத்தின் இறுதியில் ஆண்டவரே, கலக்கத்தோட என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் மாம்சத்தில் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு, அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று மரியாதை போல அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக, அவர்களை மகிழ்ச்சி ஆக்குவீராக. சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உம்முடைய வார்த்தைக்கு இருக்கிறதப்பா.
அப்பா. என்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தங்களுடைய இருதயத்தில் வைத்து பத்திரமாய் அதை பிடித்து விசுவாசத்தோட காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மாதத்தின் நிறைவுக்குள்ள, இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் அந்த வார்த்தைகள் எல்லாம் மாம்ச தளத்தில் வெளிப்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன். ஒரு புதிய வருஷத்தில் இவர்கள் பிரவேசிக்கும் போது மிகுந்த ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பிரவேசிக்கும்படியா கர்த்தருடைய அற்புதங்களினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. அவருடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியா நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தின் சத்தம் அவருடைய குடும்பங்களில் உண்டாகட்டும். ஆனந்த களிப்பு அவருடைய வீடுகளில் உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுவதாக, பயங்கள் எல்லாம் விலகுவதாகப்பா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில நீர் உறுதிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாம்ச தளத்தில் வெளிப்படும். God bless you.